Dear students, good morning to everyone. Now we are going to see about protozoans Entamoeba histolytica. Entamoeba, the agent of amoebic dysentery, a disorder with inflammation of the intestine and ulceration of the colon. Entamoeba is a single-celled parasite that is transmitted to humans via contaminated water and food. It can also infect the liver and other organs. Entamoeba invertebrates chordates உயிரிகளில் குடலில் வந்து பேரசைட்டை வாழும் இது குடல் திசுக்களை வந்து பெருமளவில் டேமேஜ் பண்ணி அவற்றை உண்டு வாழ்கிறது. எண்டமிபா திசுக்களை வந்து டேமேஜ் பண்ணுறதால தான் வந்து ஹிஸ்டோலிட்டிகா என்னும் பெயர் பெற்றது. திஸ் இஸ் ஏ எண்டமிபா வந்து ட்ரோபோசைட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் வந்து சூடோபோடியம் போலிகால்கள் இயக்க உறுப்பாக செயல்படுகிறது. Endoplasm inner layer, ribosome and small ribosomes there, food vacuole with bacterium, nucleolus, cartwheel shaped nucleus வந்து cartwheel shapeல வந்து big sizeல வந்து காணப்படுகிறது. food vacuole with RBC, ectoplasm. எண்டமிபா வந்து மிதவெப்ப நாடுல தான் வந்து அதிகமாக காணப்படும். இந்த ஃபுட் வேக்யூல்ஸ்லாம் வந்து ஆர்பிசி பாக்டீரியாலாம் காணப்படுறது. இது வந்து இதோடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இந்த உடல் முழுவதும் வந்து பிளாஸ்மா லெம்மா என்னும் ஒளி ஊடுருவும் சவினால் வந்து மூடப்பட்டுள்ளது. கிளாசிஃபிகேஷன் வந்து எண்டமிபா, பைலம் சார்கோமாஸ்டிகோபோரா, சப்பைலம் சார்கோடினா, சூப்பர் கிளாஸ் ரைசோபோடா, ஆர்டர் அமீபினா, ஜீனஸ் எண்டமிபா, ஸ்பீசியஸ் ஹிஸ்டோலைட்டிகா. ஓகே, நெக்ஸ்ட் Entamoeba life cycle. This is some important points, easy to understand and identified, very simple. Genus and species Entamoeba histolytica. Etiologic agent of amoebiasis, amoebic dysentery, extraintestinal amoebiasis, usually amoebic liver abscess, amoebic cutis, amoebic lung abscess. பெருங்குடல் வந்து திசு வந்து டேமேஜ் ஏற்படுத்துறதால தான் வந்து அமீபிக் டிசென்ட்ரி வந்து ஏற்படுகிறது. இது பெருங்குடல் மட்டும் இல்லாது லிவர் லங்ஸ் இதெல்லாம் சிஸ்ட் மாதிரி ஏற்படுத்துறது. லங்ஸு டேமேஜ் பண்ணுறது, மற்ற உறுப்புகளையும் பாதிக்கப்படுறதால அது வந்து அமீபியாசிஸ் வந்து எனப்படுகிறது. இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் வந்து டெட்ராநியூக்ளியேட்டட் சிஸ்ட் ஹேவிங் 2 or 4 நியூக்ளியோ. அந்த சிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 2 வந்து 4 நியூக்ளியோவாக வந்து மாறும். Definite host human. Portal of entry mouth, oral route அதாவது டேக் ஆஃப் வந்து ஃபுட் வந்து கண்டாமினேட் வாட்டர் அண்ட் ஃபுட் எடுத்துக்கும் போது தான் இது ஸ்ப்ரெட் ஆகுது. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், இன்ஜெக்ஷன் ஆஃப் மெச்சூர் சிஸ்ட் த்ரூ கண்டாமினேட் ஃபுட் அண்ட் வாட்டர். ஹேபிட்டட் கோலன் அண்ட் சீக்கம், அது பெருங்குடல் வந்து மலம். பேத்தோஜெனிக் ஸ்டேஜ் ட்ரோபோசைட். லொக்கோமோட்டிவ் அப்பரேட்டஸ் சூடோபோடியா, போலிகால்கள் கொண்டு மூவ் பண்ணுறது. மொட்டிலிட்டி ஏகம் ஆக்டிவ் அண்ட் ப்ராக்ரஸிவ் அண்ட் டைரக்ஷனல். நியூக்ளியஸ் ரிங் அண்ட் டாட் அப்பியரன்ஸ். பெரிஃபரல் வந்து குரோமாட்டின் அண்ட் சென்ட்ரல் கேரியசோம்ஸ் வந்து காணப்படும். மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வந்து பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷன் மீன்ஸ் இரு சம பிளவு. பைனரி ஃபிஷன் இஸ் தி டிவிஷன் ஆஃப் தி பேரண்ட் டிவைட்ஸ் ஈக்குவலி டு ப்ரொடியூஸ் டு டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ். இரு சம பிளவு முறையில் அது இரண்டாக வந்து பிளவு பெறும். பேத்தோஜெனிஸ் நோய்க்கிருமி உருவாக்கம் வந்து எண்டோமீபா ஹிஸ்டோலிட்டிகா காசஸ் திசு டிஸ்ட்ரக்ஷன் விச் லீட்ஸ் டு கிளினிக்கல் டிசீஸ். எண்டோமீபா இன்டியூஸ்டு திசு டேமேஜ் பை 3 main events: direct host cell death, next inflammation and parasitic invasion. Type of encystment, protective and reproductive. Next, lab diagnosis. Lab diagnosis வந்து first intestinal, then stool examination, wet mount, cyst and trophocyte. Next, concentration method, only cyst only. Next, serology, mainly for invasive infection. IHA, ELISA, IHA and indirect hemagglutination assay, இது வந்து enzyme linked sorbent assay. Next, extraintestinal, மற்றொரு serology, அது same IHA, ELISA test. Serological, very simple test. Microscopy of tissue or fluids. Treatment.
ட்ரீட்மெண்ட் வந்து மெட்ரானிடசோல் இஸ் தி ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் symptomatic invasive disease. Paromomycin is the drug of choice for non-invasive disease because parasites persist in the intestines of 40 to 60% of patients treated with metronidazole. This drug should be followed the paromomycin to cure luminal infection. This true medicinal only followed. Tropocyte stage pathognomonic diagnostic feature ingested RBC distinctive nucleus. Cyst stage chromatid body, sugar shaped bodies made up of crystalline ribosomes. Okay, this is endemic bacterial life cycle. How to spread to endemic humans. Ingestion is contaminated food and water. அதை வாய் வழியாக வந்து மவுத் வழியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. நெக்ஸ்ட் மெச்சூர் சிஸ்ட் எக்ஸிஸ்டேஷன். எக்ஸிஸ்டேஷன் வந்து ப்ரொடியூசஸ் எ ட்ரோபோசைல் ஃப்ரம் த சிஸ்ட் ஸ்டேஜ். இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி லார்ஜ் இன்டெஸ்டைன் ஆஃப் தி ஹோஸ்ட் ஆஃப்டர் தி சிஸ்ட் ஹஸ் பீன் இன்ஜெஸ்டட். ரிமூவல் ஃப்ரம் எ சிஸ்ட். அந்த லார்ஜ் இன்டெஸ்டில் பெருங்குடலில் தான் வந்து ரிமூவல் ஆகிடும். ரிமூவ் எடுத்துங்க பாருங்க, ரிமூவல். Then tropocyte migrate to the large intestine. Then வந்து migrate ஆகுது. நெக்ஸ்ட் வந்து tropocytes வந்து multiply by binary fission. அந்த இரு சமபெலோ முறையில் பிரிஞ்சிருது. பிரிஞ்சு tropocyte invasive in the intestinal mucosa. mucosaல வந்து செப்பரேட் ஆகிடுது. நெக்ஸ்ட் invasive infection through the bloodstream. infections sites such as the liver, brain and lungs. then வந்து immature cyst வந்து ஒரு சிஸ்ட் மாதிரி வந்து உருவாக்கப்பட்டு இமேஜ் சிஸ்டாக வந்து சேஞ்ச் ஆகுது. இது வந்து என்சிஸ்டேஷன்ஸ் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மிங் தி சிஸ்ட். தி ஈவென்ட் டேக் பிளேஸ் இன் தி எக்ஸ்ட் ஆஃப் தி ஓஸ்ட் அண்ட் ஃபேசஸ் ஆர் டீஹைட்ரேட்டட். இதாகிட்டு இமேஜ் சிஸ்டாக சேஞ்ச் ஆகும். அப்படியே குவாடினிகுலேட் சிஸ்ட். தென் சிஸ்ட் எக்ஸிட் ஓஸ்ட் இன் தி ஸ்டூல் வழியாக வந்து வெளியேற்றம் பெற்று தென் தி ஹியூமன் பீயிங்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஈஸியாக இப்போ வந்து அந்த உணவு பாதை வழியாக வந்து பைனரி ஃபிஷன் மூலமாக பிரிவு பெற்று அந்த சிஸ்ட் வந்து உருவாக்கம் பெறும். தென் வந்து அந்த கூட்டில் வந்து நியூக்ளியஸ் வந்து 2 நியூக்ளியஸ் 4 நியூக்ளியஸ் அப்படியே சேஞ்ச் ஆகும். அந்த சிஸ்ட் வந்து வளராக்கம் பெறும். அந்த வளராக்கம் பெற சிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து விருந்தோம்பியில் வந்து மாற்றம் பெறும். மாற்றம் பெற்று மறுபடியும் விருந்தோம்பியில் வந்து பெருங்குடல் மூலிமா வந்து மலத்தின் மூலமாக வெளியேற்றப்படும். தென் வந்து மறுபடியும் சிஸ்ட் மாதிரி உருவாக்கம் பெற்று கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலிமா மறுபடியும் வந்து ஹியூமன் பீயிங்க்கு வந்து அந்த வாழ்க்கை சுழற்சி வந்து கண்டினியூ பண்ணும். தென் டிரான்ஸ்மிஷன் transmitted by the fecal oral route. 5F are the main source of transmission that includes finger, contaminated hands, fomites, public places, door hands, fly, feces, food. Life cycle. The cyst wall is resistant to gastric juice. Then cyst reach to cecum or lower part of ileum due to alkaline medium. Cyst wall damage by trypsin and lead to excistation. Excistation removed from a cyst. Metacystic tropocytes. Tropocytes in the colon sometimes invade to blood and then to liver, brain and lungs. Cyst in contaminated food and water. Cyst ingested. Metacyst in the small intestine. Symptom: amoebic dysentery, profuse diarrhea, liver abscess, severe ulceration, colitis, megacolon amoeboma. Prevention: avoid fecal contamination of food and water. Use good personal hygiene such as hand washing. Municipal water supplies are also purified. The human feces should not be used as a fertilizer in crops. Use cooked vegetables in endemic areas. The protozoans வந்து ஸ்ப்ரெட் ஆகுது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது வந்து மெயின்லி வந்து கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் வந்து அவாய்ட் பண்ணாலே போதும். யூ டேக் இன் purified water and clean food. Thank you.